சமகால அரசியல் நிலைமையிலே தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே மிக பாரிய அளவிலே எதிர்கொண்ட அந்த பேரவலமான போர் சூழ்நிலையின் போது பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த படுகொலைகள் பல மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. பல விசாரணைகளின்றி அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட விடயங்களுக்கு எந்த விதமான நீதி பொறிமுறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அந்த அடிப்படையிலே தற்போது செம்மணி புதைகுழி விடயம் பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற நேரத்திலே செம்மணி சிந்துபாத்தி அந்த பிரதேசத்திலே பல மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு எண்ணிக்கையான மனித எலும்புக்கூடுகள் இருப்பதாக கடந்த காலங்களிலே பல அந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் அதற்குரிய சாட்சியங்கள் புலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் ஒரு நீதி நெறிமுறையாக பேணப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே மேலும் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் மீண்டும் மிக இறுக்கமாக மிக நேர்மையாக ஆராயப்பட்டு அங்கு புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் வெளிக்கொணரப்படுவதோடு தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதி நெறிமுறை கிடைக்க வேண்டும். ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்திலே அவர்கள் எதிர்கொண்ட இழப்புகளுக்கான விடிவுகள் கிடைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். செம்மணி புதைகுழி விவகாரம் அதோடு வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களுக்கு பல படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. பல விடயங்களிலே அவை மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலங்களிலே இராணுவத்தினரும் இராணுவத்துடனும் சேர்ந்திருந்த ஒட்டுக்குழுக்களும் பல்வேறு வகையான அழிவுகளை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நிறைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான விடைகள் அல்லது அவர்களுக்கான தீர்வுகள் இதுவரை கிட்டவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான ஒரு நீதி பொறிமுறை கூட கடந்த காலங்களிலே மிக ஒழுங்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை. தற்போதைய அரசாங்கத்திலும் கூட அதற்கான ஒரு விடை கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என்றும் அதனோடு இந்த மனித புதைகுழிகளுக்கான ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என்றும் நாம் பல்வேறு வகைகளிலே எமது அழுத்தங்களையும் குரல் கொடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த விடயத்திலே அரசு இந்த விடயங்களை செவிசாய்த்து மனித உரிமைகளுக்காக நீதி நேர்மைகளுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற அரசாங்கமும் அதன் செயற்பாடுகளும் மிக நேர்மையாக அமைய வேண்டும் என்று நாம் இந்த விடயத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.